9ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, சென்ற வகுப்பில் நம்ம சிறுபஞ்சம் மூலம் நடத்தி இடைச்சொல் உரிச்சொல் பார்த்தோம்ப்பா. அந்த உரிச்சொல் பார்த்துட்டு கற்பவை கற்றபின் அப்படிங்கிறத பார்த்தோம். சிந்தனை வினாக்களுக்கு விட பார்த்தோம். அதற்கு பிறகு இன்னைக்கு இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் நமக்கு இன்னைக்கு பார்க்க வேண்டிய பாடம் மதிப்பீடு. உன் புத்தகத்தில் இருக்கு. புத்தகத்தை கையில் எடுத்துக்க. அன்னைக்கே சொன்னேன், புத்தகம் எப்படியும் எந்த சூழலிலும் நம்ம வாங்கி வச்சுக்கணும். அப்போதான் அதை புரியும். மதிப்பீடு பலவுள் தெரிக, பொருத்தமான விடையை தேர்க. சிறுபஞ்ச மூலம், அற இலக்கியம், குடும்ப விளக்கு, தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி, காப்பிய இலக்கியம், குறுந்தொகை, சங்க இலக்கியம். அப்போ அதில் முதல் இருக்கிறது தான் சரியான விட. அதில் 1 அதுக்கு அடுத்தது மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிக. பாருப்பா, ஆனாவில் மாறுபட்டுள்ளது ஆடுகளம். அருங்காட்சியரகம், திரையரங்கம், கலைக்கூடம் 3க்கும் ஒரே பொருள். ஆடுகளம் வேறு பொருள். ஆடுகளம் மாறுபட்டுள்ளது. மாறுபட்டுள்ள சொற்களை எடுத்து எழுதுன்னு கேள்வி இருக்கணும். குழுவினைன்னு கேட்டிருக்கான், கேள்வி தப்பு. அடுத்தது கடி உரு கூர்கழி, இதில் மாறுபட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடி உரிச்சொல், உரு உரிச்சொல், எல்லாமே உரிச்சொல். அந்த கடி என்பது பல பொருள் தரக்கூடிய ஓர் உரிச்சொல். அன்னைக்கு பார்த்தோம், கடிநகர், கடிவேல் அப்படியெல்லாம் பார்த்தோம். இந்த உரு கூர்கழி என்பதெல்லாம் ஒரே பொருளை தரக்கூடிய உரிச்சொல். அப்போ கடி என்பது மட்டும் மாறுபட்டு வந்து அதில் இருக்குது. வினவினான், செப்பினான், உரைத்தான், பகன்றான். பகன்றான், உரைத்தான், செப்பினான் 3ம் ஒரு பொருள். வினவினான் என்பது ஒரு பொருள், வேறு பொருள். அதான் அந்த வினவினான்ங்கிறது தான் மாறுபட்டு வந்திருக்கு அதில். அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா, இன் கூட கிரு அம்புன்னு இருக்கு. முன்னாடி இருக்கிறது 3, இன் கூட கிரு இடைச்சொல், அம்பு என்பது வேறு. இதில் ஒவ்வொன்றிலையும் வேறுபட்ட பொருள் வரக்கூடியது ஒன்று இருக்கு. மாறுபட்டுள்ள குழுன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோம். மாறுபட்டுள்ள குழு, மாறுபட்டுள்ள சொல்லுன்னு வந்தால் தான் ஒவ்வொன்றிலையுமே மாறுபட்டுள்ள சொல் ஒன்று வந்திருக்கு. கீழ்வனவற்றுள் உணர்ச்சி தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. உணர்ச்சி தொடர்னா ஆச்சரியக்குறின்னு அர்த்தம்ப்பா. அப்போ ஆச்சரியக்குறி எங்கே இருக்கு? என்னென்ன நீங்கள் சொல்வதை நம்ப முடியவில்லையே, அதில் தான் ஆச்சரியக்குறி இருக்குது. அதுதான் உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர் என்பது ஆச்சரியக்குறி இருக்கணும். சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை, அது சரிதான். வீட்டுக்கு ஒரு புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு, அதுவும் சரிதான். வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம், அதுவும் சரிதான். அப்படின்னா அதுக்கு விட 3ம் சரி. பூவாது காய்க்கும் மலர்க்கை அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம் யாதுன்னு கேட்டிருக்கு. பூவாது, பூக்காது எதிர்மறை பெயரெச்சம். மலர்க்கை உருவகம், அப்படின்னா ஆவண்ணா என்பது சரியான விட. குருவினா தலைவியின் பேச்சில் வெளிப்படுகின்ற பாடுபொருள் யாது? அதை தேடி உனக்கு புத்தகத்தில் கண்டுபிடிக்க முடியாது. நீ பாடம் கேட்டுக்கிற போது எழுதிக்கணும். அதை எழுதிக்க. பெண்கல்வி, விருந்தோம்பல், பெண்ணடிமை, நீக்குதல். இதுதான் அந்த பாடுபொருளாக வில்லுப்பாட்டில் வருது. என்னென்ன? பெண்கல்வி, விருந்தோம்பல், பெண்ணடிமையை நீக்குதல், பெண்ணடிமை நீங்குதல். இது 3ம் பாடுபொருளாக கொண்டுதான் அந்த வில்லுப்பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது மூவாது மூத்தவர் நூல்வல்லார் இந்த தொடர் உணர்த்தும் பொருளை விளக்கு. இந்த தொடர் எந்த பொருளை நமக்கு விளக்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா உனக்கு பாடத்தில் வருது. அது பாடத்தில் வருது. அப்படி பாடத்தில் வர்ற பொழுது, ஆண்டுகளால் முதியவர் ஆகாதவர், ஒரு ஆண்டுகளால முதியவர் ஆகாதவர் அறிவினால் மூத்தவர்களுடன் ஒப்பார். நூல் வல்லார், நூல்கள் பலவும் கற்றவர் போல அப்படின்னு அர்த்தம். மூவாது மூத்தவர், ஆண்டுகளால் வயசால முதியவர் இல்லாமல் இளையவர், ஆனா அறிவினாலே மூத்தவர். நூல் வல்லார், நூல்கள் பலவும் கற்றவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பரீட்சை எழுதுவா? பரீட்சையில் என்ன தேர்வுக்கு நீ அதை எழுதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா,
மூத்தவரோடு ஆண்டுகளால் முதியவர் ஆகாதவர் அறிவினால் மூத்தவராக ஒப்ப மதிக்கப்படுகின்றார். நூல்கள் பல கற்றவரோடு அறிவினை உடையவராக மதிக்கப்படுகின்றார் அப்படின்னு சொல்றோம். மூவாது மூத்தவர் நூல் வல்லார். ஆண்டுகளால் முதியவர் ஆகாதவரானாலும் அறிவினால் மூத்தவர்களுடன் ஒப்புகின்றார். அவர் நூல்களை படித்தவர் என்ற காரணத்தினாலே அவர் அறிவின் காரணமாக அந்த மூத்தவரோடு ஒப்பிட்டு மதிக்கப்படுகின்றார் அப்படின்னு நீ எழுதணும். புத்தகத்தில் அந்த விடை இருக்கு, 179ஆம் பக்கத்தில் இருக்கு. அந்த 179ஆம் பக்கத்திலிருந்து அந்த விடையை எடுத்து எழுது. நான் விடை சொல்லிட்டேன் உனக்கு. நீங்கள் விரும்பி படித்த நூல் அப்படின்னு இருக்கு. நீ விரும்பி படித்த நூல் திருக்குறள் விரும்பி படிப்பேன், ராமாயணம் படிப்பேன், மகாபாரதம் படிப்பேன், அண்ணா எழுதிய நூல்கள் படிப்பேன் அப்படின்னு ஒரு 4-5 புத்தகத்தினுடைய பேரை எழுதுங்க. புத்தகத்தில் விடை 182 இருக்கு. கோனாரில் அந்த நீங்கள் விரும்பி படித்த நூல் தானே, எதை வேணாலும் எழுதலாம். புத்தகத்தில் இருந்தோ அல்லது கைடில் இருந்தோ பார்த்து எழுதணும்னு வேலை. நீ என்ன எழுதினாலும் நீ விரும்பி படித்த நூல் தானே. பாரதியார் நூல்கள், பாரதிதாசன் கவிதைகள்லாம் படிப்பேன்னு நீ எழுதலாம். சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது, சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. அந்த பெண்கள் இதில் நம்ம படித்தோம், சாரதா சட்டத்தை பற்றி படித்தோம். நம்ம அந்த சாரதா சட்டம் என்பது என்ன, எதுக்காக படித்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பெண்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது குழந்தைகள் திருமணம். சிறு குழந்தையிலேயே பெண்களை திருமணம் பண்ணிட்டு அப்புறம் அந்த பையன் கல்லூரிக்கு படிக்கிற பொழுதோ எங்கேயோ தவறிட்டான்னா அதை விதவைன்னு சொன்னாங்க. மாபெரும் கொடுமை. அதைத்தான் சாரதா சட்டத்தின் மூலமாக தடை செய்யப்பட்டது. பெண்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது குழந்தை திருமணம். எனவே அதனை தடுப்பதற்கு 1929ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் நாள் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. குழந்தைகள் திருமண தடை சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அடுத்தது சிறுவினாக்கள் பார்த்துக்க, கொஞ்சம் வேகமா பாரு. சங்ககால பெண்பார் புலவர்கள் பெயர்களை எழுது. புத்தகத்தில் 125ஆம் பக்கத்தில் வரிசையாக இருக்குது. 125ல் அந்த 125ஆம் பக்கத்தில் இருக்கிற பேர்களை அப்படியே படித்து எழுதுத. புத்தகத்தை பார்த்து படிச்சுக்க, வேலை நிறையா இருக்குது. இப்போ புத்தகத்தை படிச்சுக்க. சமைப்பது தாழ்வா, சமைப்பது தாழ்வா ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதை 173ஆம் பக்கத்திலேயே அன்னைக்கு என்னமோ சொன்னேன் உனக்கு. சமைப்பது தாழ்வில்லை, சமைப்பது தாழ்வில்லை. சமைக்கிறது தாழ்வுன்னு யார் சொல்லுவா? சமைப்பது தாழ்வா, சமைப்பது தாழ்வா. சமைப்பது தாழ்வான்னா அடுப்பில் நெருப்பில் பற்ற வச்சு சமைக்கும் காலத்தில் பொருள்களை சுவையையும் சேர்த்து அம்மா சமைக்கிறாங்க. நமக்கு அந்த சுவையை நாம சமைச்சு சாப்பிட்டு இன்பம் அடைகின்றோம். அதனை காட்டிலும் சமைப்போர் இன்பத்தை சேர்த்து சமைக்கின்றார்கள். சமைப்பது தாழ்வா? இல்லை இல்லை, இன்பத்தையும் சேர்த்து சமைக்கின்றார்கள். அதனால பாவேந்தர் கூற்றுப்படி சமைப்பதால் உண்டாகும் இன்பம் மிக மிக பெரியது. அந்த உண்பவர் இன்பம் அடைகின்றார்கள். அவர்கள் உயிரை படைப்பவர் போன்றவர் ஆவார். சமைப்போர் உணவு மட்டும் அல்லாது இன்பத்தையும் சேர்த்து சமைப்பதால் சமைப்பது தாழ்வில்லை, சமைப்பது தாழ்வில்லை அப்படின்னு அன்னைக்கு சொன்னோம். குடும்ப விளக்கு நடத்துகிற போது சொன்னோம். அந்த கருத்துக்கள் புத்தகத்தில் இருக்கு. உனக்கு சரியாக அது படித்து மனப்பாடம் பண்ணால் 173ஆம் பக்கத்தில் உன்னுடைய போனார் கைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். 173 எடுத்துப்பாரு, அதில் இருக்கும். விதைக்காமலேயே முளைக்கும் விதைகள் இந்த தொடர் வழி சிறுபஞ்சம் மூலம் தெரிவிக்கும் கருத்து. ஆமாம்மா, புஸ்தகத்தில் 133ஆம் பக்கத்தில் விடை இருக்கு. கோனாரில் 179ல் விடை இருக்கு, படிச்சுக்க. 1. இன்றைய பெண்கல்வி என்னும் தலைப்பில் வில்லுப்பாட்டு வடிவில் பாடல் எழுது. அது 161ஆம் பக்கத்தில் கோனாரில் இருக்கு, படிச்சுக்க. மருத்துவர் முத்துலட்சுமியினுடைய சாதனைகளை குறிப்பிடு. மருத்துவர் முத்துலட்சுமியினுடைய சாதனைகளை குறிப்பிடு. 126ஆம் பக்கம் புஸ்தகத்தை பாரு. புஸ்தகத்தில் தான் அது நல்லா இருக்குது. நோட்ஸில் இருக்கும். பெரும்பாலும் நோட்ஸுங்கிறது நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. முத்துலட்சுமியினுடைய சாதனைகள்: இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் மேயர், துணை மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம்,
இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவற்றை நிறைவேற்ற காரணமாக இருந்தவர் அம்மையார் முத்துலட்சுமி அம்மையார். அடையாற்றிலே இவர் 1930 ஔவை இல்லத்தை நடத்தி அனாதையானவர்களுக்கே அங்கே ஆதரவு கொடுத்து வந்தார். 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவினார். இவ்வளவு சீர்திருத்தங்களையும் செய்தவர் அம்மையார் அவர்களே. நீலாம்பிகை அம்மையாரது தமிழ் பணியின் சிறப்பை எழுது 162ஆம் பக்கத்தில் புத்தகத்தை நோட்ஸை பார்த்து படிச்சுக்க. நெடுவினா பாருப்பா, நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்திகள் 163ஆம் பக்கம். குடும்ப விளக்கு நூலில் தலைவி பேச்சில் வெளிப்படும் பெண்கல்விக்கான கருத்துக்களை இன்றைய சூழலுடன் ஒப்பிட்டு எழுதுக 174ஆம் பக்கம். நூலகம் நூல்கள் ஆகியன குறித்து அண்ணாவின் வானொலி உரையில் வெளிப்படுகின்ற கருத்துக்கள் யாவை 184ஆம் பக்கம். இந்த கேள்வி நெடுவினா, அதை நான் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்றதுக்கான நேரங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கு. அடுத்தது மொழியை ஆழ்வோம், ஒப்பிட்டு சுவைப்போம். பாப்பா பாட்டையும் அது ஆங்கிலத்தில் எழுதி இருக்குமா, அது அவ்வளவுதான். ஒப்பிட்டு சுவைச்சு பாரு, படிச்சு பாரு. அடுத்தது மொழிபெயர்ப்ப பாரு. அக்பர் said, how many groves are there in this city? Without even a moment's thought, Birbal replied, there are 50,589 groves, my lord. அப்படின்னு சொல்றான். How can you be so sure? asked Akbar. Birbal said, make your men count, my lord. If you find more groves, it means some have come to visit their relatives here. If you find less number of groves, it means some have gone to visit the relatives elsewhere. Akbar was pleased very much by Birbal's wit. இது ஒரு விட்டு ஒன்று. இது இந்த இதை போய் நீ அடிக்க ரொம்ப மனப்பாடம் பண்ணி ரொம்ப நீ கண்டிச்சுக்கிட்டு போகிறதில்ல. இருந்தாலும் இதை கொஞ்சம் நீ தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் படிச்சுக்கணும். பாரு என்ன சொல்கிறாரு, இந்த நகரத்தில் எத்தனை காகங்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறார். அக்பர் கேட்குறார். கொஞ்சம் கூட யோசிக்காம பிர்பால் என்ன பண்ணுறார் உடனே, without any movements that Birbal replied, there are 50,589 groves, my lord அப்படிங்கிறார். 55,581 காகங்கள் உள்ளன என்று பதில் உரைத்தார். எப்படி how can you be sure அப்படின்னு கேட்குற பொழுது, எப்படி உறுதியாக சொல்றீங்கன்னு கேட்குற போது அவர் சொல்றார், நீங்க உங்க ஆட்களை விட்டு என்ன சொல்லுங்க, அது குறிப்பிடத்துக்கு மேல் காக்கைகள் அதிகம் இருந்தால் காக்கைகள் தங்கள் உறவினரை பார்க்க இங்கு வந்திருக்கும். If you find more groves, it means some have come to visit their relatives here. இங்க வந்திருக்கும். அப்ப காக்கைகள் தங்கள் உறவினரை பார்க்க இங்க வந்திருக்கும். அப்ப நான் சொன்னதை விட குறைவான எண்ணிக்கையில் இருந்தால் தங்கள் உறவினரை பார்க்க சில காக்கைகள் வெளியூருக்கு போயிருக்கும். If you find a less number of crows, it means some have visit the relatives elsewhere. அக்பர் வாஸ் சொன்ன உடனே அக்பருக்கு ஏப்பா சாதுர்த்தியமான பதில் பேசுறாங்க. அதான் காக்காங்கிறது கூடவும் இருக்கும் குறைச்சியும் இருக்கும். அது எத்தனை இருக்கும் எப்படி இருக்குங்கிறதுக்கு விருந்தாடி போயிருக்கும் இல்லை வந்திருக்கும் அப்படிங்கிறார். விளையாட்டுக்கு சொல்றது உங்களுக்கு மகிழ்ச்சிக்காக கொடுக்குறாங்க. பிழை நீக்கி எழுது பாருமா. மதீனா சிறந்த இசை வல்லுனர் வேண்டும், தப்பா எழுதியிருக்கிறாங்க. மதீனா சிறந்த இசை வல்லுனராக வேண்டும். வல்லுனராக நல்ல தமிழுக்கு எழுதுவோம், நல்ல தமிழில் எழுதுவோம். தமிழுக்கு தப்பு, தமிழில் அப்படி எழுது. பவளவெளிதான் பரிசு உரியவள், தப்பு இல்லையா? பவளவெளிதான் பரிசுக்கு உரியவள். பரிசுக்கு, பரிசு இல்ல பரிசுக்கு. துன்பத்தால் பொறுத்துக் கொள்பவனே வெற்றி பெறுவான். துன்பத்தை துன்பத்தால் பெருத்துக் கொள்பவன் மூன்றாம் வெற்றி உருவ போட்டிருக்கான் பாரு. இல்ல துன்பத்தை பொறுத்துக் கொள்பவரே வெற்றி பெறுவான். குழலியும் பாட தெரியும், குழலிக்கும் பாட தெரியும். இதெல்லாம் பார்த்து திருத்தி நான் சொல்றது பார்த்து எழுதிக்கமா. இடைச்சொற்களை கொண்டு தொடர்களை இணைக்க அப்படின்னு சொல்லியிருக்கு. 2 தொடர்களை சேர்த்துக்கணும். ஒன்று எழுதியிருக்கு, பெருமழை பெய்தது வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. பெருமழை பெய்ததால் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அதே போல உனக்கு கொடுத்துருக்கிற நாளையும் நீ இணைச்சி எழுதணும். அலுவலர் வந்தார், அனைவரும் பதற்றமடைந்தனர். அலுவலர் வந்ததால் அனைவரும் பதற்றமடைந்தனர். வந்தார் என்பது வந்ததால் என்று வர வேண்டும்.
சுடர்கொடி பாடினாள் மாலன் பாடினான். சுடர்கொடி பாட பாடினாள் இல்ல, பாட மாலனும் பாடினாள், ரெண்டு பேரும் பாடினாங்க. பழனிமலை பெரியது, இமயமலை மிக பெரியது. பழனிமலை பெரியது, இமயமலையோ மிக பெரியது. கவலையற்ற எதிர்காலம் கல்வியே நிகழ்காலம். கவலையற்ற எதிர்காலத்திற்கு கல்வியே நிகழ்காலம். காலம் என்பது காலத்திற்குன்னு வரணும். அடுத்தது படிப்போம் அறிவோம் புத்தக திருவிழா. இந்த புத்தக திருவிழா அதில் என்ன கொடுத்துருக்கு, அதில் என்ன கொடுத்துருக்கு கொஞ்சம் பாரு, நல்லா பாரு. நாள் செப்டம்பர் 19 முதல் 28 வரை. இடம் சரஸ்வதி மகால் நூலகம், தஞ்சாவூர். நேரம் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை. முதல் நாள் காலை 9 மணிக்கு தமிழக கல்வி அமைச்சர் தொடங்கி வைக்கிறார். நாள்தோறும் மாலை 6 மணிக்கு புதிய புத்தகங்கள் வெளியிடும் சிறப்பு பேச்சாளரும் உரை இடம்பெறும். அனைவரும் வாரில் அறிவுத்திறன் பெறுவீர். இந்த விளம்பர செய்தியை, இந்த விளம்பரத்தை செய்தித்தாள் வழியாக செய்தியாக மாற்றி எழுதணும். இது ஒரு விளம்பரம். இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டால், செய்தியாக எழுதணும், செய்தியாக மாற்றி எழுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ செய்தியாக மாற்றி எப்படி எழுதுறது பாரு. புத்தகம் படிப்போம் புதியன அறிவோம் புத்தக திருவிழா, அதை நம்ம அப்படியே மாற்றி எழுதணும். மக்களுக்கிடையே, குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கிடையே புத்தகம் படிக்கும் திறமை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பதிப்பாளர்கள் சேர்ந்து புத்தக திருவிழா என்னும் புத்தக கண்காட்சியை நடத்தி வருகிறார்கள். தஞ்சாவூரில் செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 10 நாட்கள் இந்த புத்தக திருவிழா சரஸ்வதி மகால் நூலகத்தில் நடைபெறுகின்றது. முதல் நாளான செப்டம்பர் 19ஆம் நாள் மாண்புமிகு கல்வி அமைச்சர் காலை 9 மணி அளவில் தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றுகின்றார். விழாவிற்கு தஞ்சை மாவட்ட ஆட்சியாளர் தலைமை தாங்குகிறார். நாள்தோறும் மாலை 6 மணிக்கு சிறப்பு சொற்பொழிவுகள், பட்டிமன்றம் போன்றவை அரங்கில் நடைபெறும். 200க்கும் மேற்பட்ட பதிப்பகங்களும் விற்பனையாளர்களும் கலந்து கொள்ளுகின்றார்கள். நாள்தோறும் நூல் வெளியீடுகள், எழுத்தாளரை சந்திப்புகள் போன்ற நிகழ்வுகள் அங்கே நடைபெறும். தினமும் மதியம் 2 மணி முதல் 9 மணி வரையும், விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் 9 மணி வரையும் புத்தக திருவிழா நடைபெறும். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இந்த செய்தியை புத்தக வெளியிட்டார் பதிப்பக சங்க தலைவர் வெளியிட்டார். இதுதான் இப்போ நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறது மாதிரி உங்களை எழுத சொல்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு விளம்பரம், உங்களை நியூஸ் பேப்பரில் படிக்கிறது மாதிரி எழுது அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதாம்மா, அது ஒன்றும் பெருசு இல்லை. அது நிகழ்வினை படித்து வினாக்களுக்கு விடையிலேயே அண்ணாவின் வாழ்க்கையில் ஒரு பாரா கொடுத்துருக்குமா, கீழே 5 கேள்வி கொடுத்துருக்குமா. இந்த 5 கேள்விக்கும் அது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்க்கணும். மகிழுந்தில் வந்திருப்பவர் அண்ணா என்பதை வருவாய் அலுவலர் எப்படி அறிந்தார்? மகிழுந்தில் பின்பக்கம் முழுவதும் மாலைகள், கைத்தறி ஆடைகள், வாழ்த்து மடல்கள் இருந்தன. அவற்றை பார்த்த பிறகுதான் அந்த அலுவலருக்கு வந்திருப்பது யார் என்பது புரிந்தது. மாலையும் கைத்தறி ஆடைகள், வாழ்த்து மடல்கள்லாம் இருந்தோடனே அந்த வந்திருக்கிறது யாரு என்பது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த உள்ளே இருந்து எடுத்து எழுதணும். அண்ணாவிடம் ஏன் வருவாய் அலுவலர் பொறுத்து கொள்ள சொன்னார்? ஏன் சொன்னார்னா, அண்ணாவின் அருகில் அவர் உதவியாளர் இருந்த அலுவலரின் இல்லை, அண்ணாவின் அருகில் சென்று தெரியாமல் நடந்து விட்டது பொறுத்து கொள்ளுங்கள் என்று கூறினார். தெரியாமல் நடந்து விட்டது பொறுத்து கொள்ளுங்கள் என்று கூறினார். மகிழுந்தின் பின்பக்கம் முழுவதும் மாலைகள், கைத்தறி ஆடைகள், வாழ்த்து மடல்கள் இருந்துச்சு. அவற்றை பார்த்த பிறகுதான் அந்த அலுவலருக்கு வந்திருப்பது யாருன்னு புரிஞ்சிச்சு. உடனே அவர் அண்ணாவின் அருகில் சென்று தெரியாமல் நடந்து விட்டது பொறுத்துக் கொள்ளுங்கள் என்றார். ஆனா அண்ணா அவர் உதவியாளரிடம் இந்த அலுவலர் பெயரை குறித்துக் கொள்ளுங்கள் என்றார். அந்த அலுவலர் தனக்கு ஏதோ நடந்துவிடப் போகிறது என்று அச்சப்பட்டு அழாத குறையாக கெஞ்சினார். உடனே அண்ணா, நாங்கள் போடும் சட்டங்கள் சரியான முறையில் நிறைவேற்றும் பொறுப்பு உங்களை போன்றது அலுவலரிடம் கையில் தான் இருக்கிறது. இன்று நேரில் சென்று உங்கள் செயலை பார்த்தேன். உங்களை போன்றவர் தான் உயர் பதவிக்கு வர வேண்டும். அதற்காகத்தான் தங்கள் பெயரை கேட்டேன் என்று கூறினார். பத்தியில் இடம்பெறும் இடைச்சொற்களை கொண்டு 2 புதிய சொற்றொடர்களை உருவாக்குங்கள். நோட்ஸை பாருமா, 201ஆம் பக்கத்தில் இருக்கு. நிகழ்வுக்கு பொருத்தமான தலைப்பீடுகள். அண்ணாவும் அரசு அலுவலரும். இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி, பார்த்துக்கமா. ஒரு வாட்டி படிச்சு பாரு. படித்து பார்த்துட்டு அதில் எந்தெந்த கேள்விக்கும் உனக்கு விடை தெரியுதுன்னு, இல்லைன்னா விடை தெரியலைன்னா என்ன கேளு. கீழே பாரு. அடுத்தது, சொற்களை பயன்படுத்தி தொடர்களை உருவாக்குங்கள். ஆமா, மாணவர்கள் புத்தகம் அறை,
ஆசிரியர் எழுதுகோல் கல்லூரி, பாடவேளை அழிப்பான் உயர்நிலை, கரும்பலகை வழிபாட்டு கூட்டம் சீருடை. இந்த மாதிரி வரிசையா சொற்களை கொடுத்துட்டு இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்தி இதனா ஒரு 4 சொற்கள் சொல்லுன்னு சொல்றான். இது தாராளமா நீங்களே சொல்லலாம். இப்ப பாரு எப்படியெல்லாம் சொற்கள் உன் விருப்பப்படி சொல்லலாம், இதுல ஒன்றும் கட்டாயமெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன் ஒரு 2 இது பாரேன். வழிபாட்டு கூட்டம் முடிந்தது, மாணவர்கள் வகுப்பறைக்கு சென்றனர், பாடவேளை தொடங்கியது. பொருத்தமா இருக்கா? எப்படி? வழிபாட்டு கூட்டம் முடிந்தது, மாணவர்கள் வகுப்பறைக்கு சென்றனர், பாடவேளை தொடங்கியது. அப்படி எழுதலாம். ஆசிரியர் கரும்பலகையில் எழுதுகோல் கொண்டு எழுதினார். ஆசிரியரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தது கரும்பலகை, அடுத்தது எழுதுகோல், எல்லாம் சேர்த்தா எழுதினார்னு முடிச்சுக்க. கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி அவசியம், எழுதுக்க. உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம் அவசியம். அதுக்குள்ளே இருக்கிறதையெல்லாம் சேர்த்து நம்மளா புதுசா எழுதணும். அது ஓன் சென்டென்ஸ் தான். இதை நோட்ஸையோ கைடோ புத்தகத்திலேயோ யாரையோ கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. பொருள் இருந்தால் சரிதான். உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம் அவசியம். அங்கதான் உயர்நிலைன்னு இருக்குது, உயர்நிலை பள்ளி இருக்கு, மாணவர் இருக்காரு, புத்தகம் இருக்கு. அப்படிதான் சேர்த்து எழுதிக்கணும். அகராதியில் காண்க. நல்லா பாருமா. அரங்கு, அரங்குன்னா சபை, போர்க்களம், இடம். ஒட்பம், கூர்மையான, அறிவு, ஒளி, வளமை. கான், காடு, அது ஒரு எழுத்துச்சாரியை. மனம், வாய்க்கால். நசை, அன்பு, ஆசை, ஒழுக்கம், ஈரம். பொருணர், அரசர், கூத்தர், நாடகர், படைத்தலைவர், படைவீரர். ஏதாவது ஒன்று எழுதிட்டா போதும், எல்லாம் எழுத வேண்டியதில்லை. அகராதியை காண்கன்னா இப்போ அரங்குன்னா இடம்னு எழுதிவிடலாம், சபைன்னு எழுதிவிடலாம், அது போதும். ஒட்பம்னா கூர்மையான அறிவுன்னு எழுதிடு. கான்னா காடுன்னு எழுது, சாரியைன்னு எழுது. கான் சாரியை, கான் சாரியை தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சாரியை. நசைன்னா ஆசை, அன்புன்னு எழுதிக்க. பொருணர்னா அரசர், கூத்தர்னு எழுதிக்க. இந்த மாதிரி 2 இது எழுதினா போதும். அதுக்கு கீழே பாருமா. படங்களை இணைத்தால் கிடைக்கும் நூல்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுது. ஒரு கிராமத்து நதி, கிழவனும் கடலும், கருப்பு மலர்கள், சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம், தண்ணீர் தண்ணீர். இது நமக்கு பிராக்கெட்ல அவங்க கொடுத்துருக்குறாங்க. கீழே நாவண்ணா காமராஜனுடைய கவிதை நூல் அப்படின்னு இருக்கு. அப்ப மேல பார்த்தீங்கன்னா கருப்பு மலர்கள்னு எடுத்து எழுதணும். திரைப்படமாக வெளிவந்து கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் அப்படின்னு கீழே இருக்கு. 2 படம் இருக்கு. தண்ணீர் தண்ணீர், அதை பார்த்தா தெரியணும். தண்ணீர் தண்ணீர்னு அந்த கோட்டில் எழுதணும். நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேவின் குறுநாவல் அப்படின்னு இருக்கு. அப்போ அதுக்கு கிழவனும் கடலும். 5 சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல்னு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு போகிறது மாதிரி இருக்கு, ஒரு கிராமம் இருக்கு. அப்படின்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து நதி, ஒரு கிராமத்து நதி. அதே போல எஸ் ராமகிருஷ்ணனுடைய சிறார் நாவல் அப்படின்னு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு இங்கே ஒரு படம் போட்டிருக்கே. இது படம் நமக்கெல்லாம் தமிழ் புத்தகத்தில், அறிவியல் புத்தகத்துல எல்லாம் வரும். சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம், சிவப்பு நூலகம். அப்போ அது அங்கே இருக்கு. அதுங்க இது முடிஞ்சாச்சுமா. அடுத்தது பாரு. காட்சியை கண்டு கவினுரு எழுது. ஒரு மேலே ஒன்று இருக்கு, கீழே படிப்படியாக இருக்கு, ஒரு பொண்ணு நிற்கிது. படிக்கிற பொழுது ராகம் வர்ற மாதிரி எழுது. இதை சொல்கிறேன் பார்த்துக்க. படியேறு படியேறு பெண்ணே, படித்து படித்து படியேறு பெண்ணே, முடிந்தால் முடியாததும் உண்டோ, பட்டமும் நீயும் பெற்றிடலாம், பாரினில் என்றும் உயர்ந்திடலாம். பாருமா. படியேறு படியேறு பெண்ணே. என்ன பண்ற, ரோட்ல இருக்கிறோம், ரோட்ல போற விளம்பரம் எல்லாம் உனக்கு வீடியோவில் வரப்போகுது. படியேறு படியேறு பெண்ணே, நீ படித்து படித்து படியேறு பெண்ணே, முடிந்தால் முடியாததும் உண்டோ, பட்டமும் நீயும் பெற்றிடலாம், பாரினில் என்றும் உயர்ந்திடலாம்.
அதுக்கு ஒரு 5 மார்க் கேள்விமா. அது கடிதம் எழுதுக. உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ், தமிழ் ஆங்கிலம், தமிழ் தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி டிக்ஷனரி மாது 10 படிகளை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பகத்துக்கு ஒரு கடிதம் எழுது. ஆமாம், இதை நீ எழுதிப்பாரு. எழுதி நான் எழுதி அனுப்புகிறேன். இல்லைன்னா புத்தகத்தில் 203 பக்கத்தில் இருக்கும், நோட்ஸில் பார்த்து எழுது. என்ன வேணுங்கிறத வாய்ஸ் மெசேஜில் எனக்கு அனுப்பு. அப்போ தான் நான் உனக்கு ஏற்ப செயல்பட முடியும். நீ பேசாமல் உட்காந்துருந்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு ஒரு மாணவன் கூட பேசுகிறதுங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் என்ன ஆகுறது? பள்ளிக்கூடம் திறக்கிறது எப்போங்கிறத நம்ம நம்ம செம்மையாக படிச்சிடணும். நீ என்ன கேட்டாலும் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். நீ எப்போ கேட்டாலும் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். அதனால் இந்த கடிதம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நான் இந்த கடிதத்தை உன்னை இடையில எழுதி அனுப்ப சொல்ல போகிறேன். தேர்வு இல்லாத நாட்களில் இதை எழுத சொல்ல போகிறேன். தேர்வில் அவங்க கேட்டால் போச்சு, கொஸ்டின் எடுக்கிறவங்க இதை கேட்கலைன்னா நான் உன்னை எழுத சொல்லி கேட்பேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் எழுதி அனுப்புன்னு சொல்ல போகிறேன். வேற ஒன்றும் இல்லை, படிச்சிருப்பா. பெண்கல்வி வளர்ச்சிக்கு உழைத்தவர்கள் பற்றிய செய்தி படங்களை உருவாக்குதல். நிற்க அதற்கு தக கலைச்சொல். சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ரீஃபார்மர், கலர் நிலம், சாலிட் சாயில், தன்னார்வலர், வாலண்டியர், சொற்றொடர், சென்டென்ஸ். இதெல்லாம் படிச்சுக்கிடுங்க. புத்தகத்தில் எழுதப்பா, புத்தகத்தை பார்த்து படிங்க. ஓய்ந்திருக்கலாகாது கல்வி சிறுகதைகள் தொகுப்பு, அரசி ஆதிவள்ளியப்பன் எழுதினது. முதலாசிரியர் சிங்கிஸ் ஐத்மாத்தவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் எழுதினது முதலாசிரியருங்கிற நூல். கல்வியில் நாடகம் பிரளயம், மலாலா கரும்பலகை யுத்தம். இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா படித்து பார்க்கணுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகுமா பாருப்பா, புத்தகம் போர்டப்பார். பகுபத உறுப்பிலக்கணம் ஒரு 2 இது சொல்லுவோம், பார்ப்போம். இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் சொல்லி தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நாங்கள் நடத்துகிறோம். அவனுக்கு பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, பகுதி விகுதி இடைநிலை சாரி சந்தி விகாரம். பகுதி விகுதி 2, 3, 4, 5, 6 இந்த 6 உறுப்புகளும் வர்றது தான் பகுவத உறுப்பிலக்கணம் அப்படின்னு சொல்றதுப்பா. அப்ப இதுல நிறைய விஷயங்கள் போகணும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போவோம். இப்போ ஒரு சொல்ல பகுவத உறுப்பிலக்கணம் எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பகுதின்னு சொல்றமே அதுல உனக்கு என்ன வரணும்? ஒட்டுமொத்த பொருள் வரணும்ப்பா. பாரு, நான் ஒன்று எழுதுறேன். உண்டான், இதுக்கு சாப்பிட்டான்னு பேரு. இப்ப இந்த பகுவத உறுப்பிலக்கணம் எழுது அப்படின்னு சொன்னா, அந்த பகுதி இருக்கு பத்தியா, அந்த பகுதியில இதனுடைய ஒட்டுமொத்த மீனிங் என்னவோ அது வந்துடணும். அப்ப உண்டான்னா சாப்பிட்டான்னா அப்ப என்ன எழுதணும்? ஒண்ணுன்னு தான் எழுதணும். அடுத்தது டான் இருக்கு. டானை பிரிக்கிறது எப்படி பிரிக்கணும்? இந்த பாரு, இந்த டா இஸ் ஈக்குவல் டு இட்டு பிளஸ் ஆ. ஒவ்வொரு உயிர்மை எழுத்தையும் நீ பிரித்து தெரிஞ்சிருக்கணும். இந்த டாங்கிற எழுத்து என்னென்ன எழுத்து சேர்த்தா? ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்து சேர்றது தானே உயிர்மெய் எழுத்துன்னு நீ சொல்லி படிச்சுக்கிட்டு வந்திருக்கிறா. அப்பனா இந்த டாவன்னாங்கிற எழுத்து எப்படி வந்திருக்கும்? நெடில் டா. அது எப்படி வந்திருக்கும்? இட்டு பிளஸ் ஆ, டா. அப்ப இந்த இட்டு என்பது இங்க போட்டுட்டு இந்த ஆவண்ணாவையும் இந்த இன்னையும் சேர்த்து ஆன்னு போடு. அப்படின்னா இது பகுதி, இது ஆண்பால் வினைமுற்று விகுதி, இந்த இட்டு என்பது இறந்த கால இடைநிலை. இப்ப இதுல இடைநிலைகளை பத்தி நீ முதல்ல தெரிஞ்சிருந்தாதான் இங்க எழுதுற பொழுது எந்த இடைநிலைன்னு எழுத முடியும். இட்டு, இட்டு, இரு, இன்னு, இது இறந்த கால இடைநிலை.
கிரு இப்பு இவ்வு இது ரெண்டும் நிகழ்கால இடைநிலை. இது இறந்த கால இடைநிலை, இது நிகழ்கால இடைநிலை. நிகழ் தப்புதான். எதிர்கால இடைநிலை, எதிர்காலத்தில் வரக்கூடிய எதிர்நிலை. கிரு கின்று ஆனின்று, கிரு கின்று ஆனின்று இது நிகழ்கால இடைநிலை. வருகிறான், வருகின்றான், வாரா நின்றான். அப்ப இதெல்லாம் இந்த கிரு கின்று ஆனின்று நிகழ்காலத்தில் வரக்கூடிய இடைநிலைகள். வருவான், வருவான் இவ்வு, வருவான், பார்ப்பான், ஓடுவான். இப்ப இதெல்லாம் எதிர்காலத்துல இனிமே நடக்க போற செயல்ல இந்த இப்பு இவ்வும் வரும். அதான் எதிர்கால இடைநிலை. இதெல்லாம் இறந்த கால இடைநிலை. இதை நம்ம நல்லா மனப்பாடமா நீ வச்சுக்கணும். எப்பப்ப இடைநிலை என்னென்னங்கிறது. இறந்த கால இடைநிலை இட்டு இட்டு இரு இன்னு, கிரிகின்ற ஆன் என்று நிகழ்கால இடைநிலை, இப்பு இவ்வு எதிர்கால இடைநிலை. மனப்பாடமா உனக்கு எப்பவும் சொல்ல தெரியணும். இப்ப எங்க அடுத்தது பார்ப்போம் கொஞ்சோண்டு. இப்ப பாரு, கண்டான் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிப்பா. கண்டான், கண்டான். இந்த கண்டான பிரிச்சின்னா எப்படி? கண்டான பிரிச்சின்னா நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன்ல, என்ன சொன்னேன்? பகுதியில ஒட்டுமொத்த பொருள் வரணும். அப்ப கண்டான்னா என்ன அர்த்தம்? பார்த்தான்னு அர்த்தம். பார்த்தான்னா அதுக்கு எப்படி பண்ணணும்? இப்ப நீ டக்குன்னு என்ன பண்ற? கண்ணுன்னு இதை பிரிக்கிற. இப்ப கண்ணுன்னு பிரிச்சின்னா அது ஒரு நவுன் இல்லையா? மனித உறுப்புகள்ல ஒரு உறுப்பு இல்லையா? அப்ப கண்ணுன்னா பார்த்தான்னு எப்படி வரும்? தப்பு. நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? அப்ப கண்ணுன்னு வராது. கண்ணுன்னா பார்த்தான்னு வராது. கண்ணுன்னா அது ஒரு உறுப்பு, அப்ப அது தவறு. அப்ப கண்டான் என்பதை நம்ம எழுதணும்னா பார்த்தான் என்ற பொருள், கண்ணால கண்டான் என்ற பொருள் பகுதியில வந்துடணும். அப்ப பகுதியில என்ன எழுதுவா நீ? கண்ணுன்னு எழுதுனா தப்பா போயிடும். கான். இந்த கண்ணு தான் கான்னு வந்திருக்கு. இந்த கண்ணை பிராக்கெட்ல போட்டுக்கணும். அப்ப கண். இந்த டாவை பிரிச்சின்னா என்ன சொன்னோம்? இப்ப இட்டு பிளஸ் ஆன்னு சொன்னோமா? இன்ன சேர்த்தின்னா ஆன்னு சொல்றோமா? அப்ப பாரு, பகுதி, ஆண்பால், வினைமுற்று விகுதி, விகாரம், பிராக்கெட்ல வந்தா விகாரம். இட்டு இறந்த கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை. அப்ப கண்டான இப்ப பிரிக்கிற பொழுது நீ விழிப்பா பகுதி எழுதுற பொழுது கண்ணுன்னு எழுதுனீங்கன்னா ஒரு நவுன் வேர்டா வந்துடும். கண்ணுன்னா பகுதி தப்பு. இந்த கண் என்பதுதான் கான்னு வந்திருக்கு. அப்ப கான் என்றுதான் நீ பகுதி எழுதணும். அப்ப நீ எடுத்துக்கொண்ட சொற்களுக்கு பகுதி எழுதுற பொழுது பகுதியில இதனுடைய ஒட்டுமொத்த மீனிங் என்னவோ அது இங்க பகுதியில வந்துடணும். சரிதானா? பார்த்துக்க. அடுத்தது இன்னொன்னு எழுதுவோம் பார். வருக. சிம்பிளா எழுதிட்டு போவோம். வருக. அப்ப வருகன்னா வான்னு எழுதினீங்கன்னா இதனுடைய ஒட்டுமொத்த மீனிங் எது? தப்பா எழுதுல. வான்னா அதுக்கு நோ மீனிங். அப்ப அது எனவே தவறு. அப்ப நீ என்ன எழுதணும்? வருகன்னா வாங்கன்னு தானே அர்த்தம். அப்பன்னா இது என்ன வரும்? வா, நெடில். அப்ப வா தான் வா என்று குறுகி வந்திருக்கு. வா தான் வா என்று குறுகி வந்திருக்கு. அப்ப வரு, வா என்பது வரு. வரு என்பதுதான் பிராக்கெட்ல போடணும் நம்ம. வா என்பது வரு என்பது வா என்று, வா என்பது வருன்னு வந்திருக்கு. அதனால பிராக்கெட்ல வருன்னு போட்டு பகுதியில வான்னு போட்டுக்க. இப்ப வான்னா வருகங்கிற மீனிங் வந்துருதா இல்லையா? இதுல குறில் போட்டீங்கன்னா தப்பா போயிடும்ல. அப்ப நெடில் போட்டாதானே அந்த ஒட்டுமொத்த மீனிங் வருது. அப்ப வா, வரு, வியங்கோல் வினைமுற்று விகுதி. இது பகுதி. வரு விகாரம், வரு விகாரம். இந்த மாதிரி சின்ன சின்னமா நம்ம எழுதி பழகிட்டோம்னா அப்புறம் புத்தகத்துல உள்ள பெருசுகளை எல்லாம் நம்ம எழுதலாம்.
வந்தான் அப்படி வரும். வந்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப சொல்லு பார்ப்போம். வந்தான்னா வந்துட்டான்னு அர்த்தம். அப்ப குறியில் வா போட்டு எழுதினா அது என்ன ஆகும்? அது தப்பா போயிடும். அப்ப வா, என்னது வா, அப்ப போட்டுட்டு அப்ப அது என்ன ஆகும்? இந்த இந்து எப்ப வந்தாலும் நீ என்ன பண்ணணும்? இத்து போட்டு பிராக்கெட்ல இந்து போட்டுறணும். இத்து என்னது? இத்து இந்தானது விகாரம்னு நீ எப்போ எழுது. ஏன் எதுக்குன்னாலும் உனக்கு ரொம்ப விளக்குறதுக்கு வகுப்புல வர்றேன். இந்த இந்துங்கிற எழுத்து வந்துருந்துச்சுன்னா எப்பவுமே நீ என்ன பண்ணணும்? இத்து இந்தானது விகாரம் அப்படின்னு எழுதணும். அடுத்தது பாரு, தா இருக்கா, அது இத்து பிளஸ் ஆன். தாவ பிரிச்சுன்னா என்ன வரும்? இத்து பிளஸ் ஆன் வரும். இத்தை இங்க போட்டுரு. இதுல மிச்சம் ஆவன்னா இருக்கு, இந்த இன்னும் இருக்கு, ஆணும் இன்னும் சேர்த்தீங்கன்னா ஆண் வந்தான். அப்ப இங்க வா வந்து பகுதி, இது விகுதி. இத்து இந்தானது பிராக்கெட்ல போட்டிருக்கிறது விகாரம், இது சந்தி, இது இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை நல்லா பார்த்துக்க. வந்தான் அப்படின்னு சொன்னா வா வா. இந்த வா என்பதுதான் வான்னு வந்திருக்கு. மணி எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் ஆயிட்டாங்க. சரி, அப்ப இந்த வந்தான் என்பதுல இந்த வா என்பதுதான் வான்னு வந்திருக்கு, குறுகி வந்திருக்கு. அது விகாரம், இந்து விகாரம். அப்ப ரெண்டு விகாரம் அதுல இருக்கு நமக்கு. இத்து வந்து சந்தி, இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. இந்த மாதிரி சின்ன சின்னமா நம்ம எழுதி பிரிச்சு முதல்ல பிரிச்சு கத்துக்கணும். இப்ப தான் வந்துச்சுன்னா அதை வந்து இத்து பிளஸ் ஆன்னு பிரிச்சோம்னா தான் இத்து இது இறந்த கால இடைநிலை. இப்ப வருவான்னு இருக்குது. இப்ப வருவான்னு இருந்துக்கிற போது நம்ம என்ன பண்ண முடியும்? வருவான்னா எதிர்காலம் வருது பாத்தீங்களா? அப்ப வா, அது வரு, இவ்வு ஆண். அப்ப வருவான்ல இவ்வு புதுசா நம்ம கத்துக்கிறோம். இப்போ வந்து இது எதிர்காலம். வருவான்னா நாளைக்கு வருவான், சாயங்காலம் வருவான், அப்புறம் வருவான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா நம்ம எழுதி இந்த பகுபத உறுப்பிலக்கணம் கத்துக்கிட்டோம்னா அதுக்கு பிறகு புத்தகத்துல உள்ள விஷயங்களுக்கு நம்ம போகலாம். புத்தகத்துல உள்ள விஷயங்களை நாளைக்கு பார்ப்போம், அடுத்த வகுப்புல கொஞ்சம் பார்ப்போம். சரிதானப்பா? நீங்க 1-2 எழுதி பாருங்க. அதுல என்ன சிரமிகள் வருது, கஷ்டங்கள் வருதுன்னு கொஞ்சம் பாருங்க. அதுல அப்படி வர்ற பொழுது அதை நம்ம பார்ப்போம். சரி, முடிச்சுக்குவோம்.